அம்மா, அப்படி என்ன என்கிட்ட நீ வேலையை ஏவி விட்ட? எப்பவும் சொல்ற வேலையை தானே நீ சொன்ன. இப்ப விஷயம் தெரிஞ்சதும் அதையும் செய்யாதன்னு சொல்லிட்ட. விடுமா. மாமா, இனிமே என் அக்காவை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். நீங்க இங்க இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல இருந்தாலும் சரி, இனிமே நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. ஒன்னாதான் இருக்கணும். ஓகே? அது ஒண்ணு இல்லம்மா, இத்தனை நாள் இல்லாத மாமா இப்ப வார்த்தைக்கு வார்த்தை வருது இல்ல, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏன்? எங்க அம்மா கூட தான் உங்களை எப்படி எப்படி இல்லாமோ திட்டுச்சு. அது மருமகன் சொல்லிதான் உங்களை உள்ளே கூப்பிட்டுச்சாமே. அத क्वेश्चन பண்ணீங்களா? ஏய், அதெல்லாம் ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமாண்டி, அம்மாவே அதெல்லாம் கவர் பண்ணதுதான். தடபுடலாம் மருமவனுக்கு விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓ, ஏய், சும்மா இருங்களேண்டி. சாரதா, உன் மருமக பிள்ளைங்க 3 ஒரே இடத்துல இருக்காங்க. உன் மகள்களும் ஒன்னா இருக்காங்க. எல்லாரையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லுடி. இந்த மாதிரி எல்லாரும் கூடி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். என் கண்ணால அதை நான் பாத்துக்கிறேன்டி. சரிங்க அத்தை. அம்மா, இந்தாம்மா ரசம். குடு. ஏய் கங்கா, இருடி. இடம் கொஞ்சம் நெருக்கடியா இருக்குல்ல, அப்புறமா நம்ம உட்காந்துக்கலாம். அக்கா, நீ உட்காருக்கா. நீ மாமா கூட உட்காந்துக்கோ. கங்கா, நீ முதல்ல உட்காரு. இல்லடி, நான் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். கங்கா, வா கங்கா, இப்படி வந்து உட்காரு, வா. நீங்க சாப்பிடுங்கப்பா. அவ என்னோட சாப்பிட்டுக்குவா. சின்ன இடமா இருக்குல்ல, அவளும் உட்காந்தா கஷ்டமா இருக்கும்ல. கபரி, நீ நல்லா இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு, அவங்க உட்காரட்டும். வா, நீங்க வாங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. என்ன தம்பி நீங்க, உங்களை கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல நெருக்கிட்டுலாம் உட்கார முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. சரி விடுங்க. நைட்டு எல்லாரும் மொட்டை மாடியில ரவுண்டா உட்காந்துக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். டீல் ஓகேவா?